வணக்கம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், சமயோசிதம், அதை பற்றி இப்போது ஒரு இன்சிடென்ட் சம்பவம் சொல்கிறாங்க. டிகேஎஸ் சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. யாருன்னா டிகே சண்முகம், டிகே பகவதின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் நாடகக்கலைக்கு அரும்பணி ஆற்றியவர்கள். நாடகம் ஒன்று போட்டுட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு, நாடகத்தில் ஒரு குழந்தை கத்துறா மாதிரி சீனுங்க. இப்போல்லாம் நிறைய இதெல்லாம் வந்துடுச்சிங்கள, இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதை பண்ணி இதை பண்ணி செய்கிறாங்க. அந்த காலத்தில் ரெக்கார்டு போடுவாங்க, குழந்தை அழற மாதிரி ரெக்கார்டு போடுவாங்க, எது தேவையோ போடுவாங்க. அது என்ன பண்ணார், அந்த போடுறவர் என்ன பண்ணார், குழந்தை அழற சத்தத்துக்கு பதிலாக ரெண்டு தள்ளி நாய் கத்துற மாதிரி ஒரு சத்தத்தை போட்டாங்க. ஜனங்கள்லாம் மேடையில், சினிமாலாம் கிடையாது, நாடகம் தான் அவுட்லெட்டு. அது நாய் கத்துதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணும்போது உடனே டிகே சண்முகம் இருக்காரு பாருங்க, டிகே பகவதியோட சகோதரருங்க. அவர் டிகே பகவதி சினிமாவில் நடிக்கிறாரு, அவரோட அண்ணா. அவர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன பண்ணார், ஏம்மா அவங்க அந்த லேடியை நாயை உள்ளே பிடிச்சி கட்டுறது தானே, நாய் கத்துறது குழந்தை குரலை விட ஜாஸ்தி கேட்குதுன்னு சமயோசிதமாக பண்ணாருங்க. இதே மாதிரி ஒரு முறை என்எஸ் கிருஷ்ணா அவர் நாடகத்தில் என்ன பண்ணார், ஒரு சீன் வருதுங்க. அந்த சீனில் ஒருத்த ரொம்ப வம்பு பண்ணுவான் அவர்கிட்ட. ஒரு கூட நடிக்கிற நடிகர் என்ன பண்ணுவார், ஒன்று அடிச்சன்னா பல்லு 31 கீழே அப்படியே கீழே விழுந்துருவணும். எல்லோரும் பார்க்குறாங்க, ஏன்னா ஒரு மனுஷனுக்கு 32 பல்லு தானே சொல்லுவாங்க, இவர் 31ன்னு சொல்கிறார, என்ன இது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் 31ன்னு சொன்னேன்னா இன்னும் ஒரு பல்லு இருக்கு பாரு, அதில் நீ பல்லு வலி நீ துடிக்கணும்னாரு. பல்லு வலி ரொம்ப கஷ்டம் இல்லை, அது சமயோசித்த புத்தி. இதே மாதிரி கந்தசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கதை எழுதுவார். அவர் சரித்திர நாடகம் எழுதும்போது என்ன ஆச்சு, ஒரு சீனில் ராணிக்கிட்ட சொல்லணும், ராணியாரே நம்ம ராஜா வெற்றி அடைஞ்சி வராருன்றதுக்கு வெற்றி இழந்து வராருன்னு சட்டுன்னு சொல்லிட்டான். அந்த ஆசிரியரே நேரம் இவன் நமக்கு ஒற்றன், இவன் தப்பாக சொல்கிறான், ராஜா ஜெயிச்சு வராரு, இவனை ஜெயிலில் போடுன்னுவார். புரியுதுங்களா? இதை மாதிரி நாடக கலையில் நல்லா அரும்பணி ஆற்றினவர் என்எஸ் கிருஷ்ணன், டிகே சண்முகம், டிகே பகவதி. இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு சொல்கிறது, மனுஷனுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, சமயோசிதம் வேணும். நன்றி, வணக்கம்.